ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல்கள் கூடவே மே மாசம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாமே ஓபன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ மே மாசத்துக்கு தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட்ல நிறைய எரர் இருந்தது. அப்படி உங்களுக்கு எரர் வந்து தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு? அதே போல இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மார்ச் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கடைசி வாய்ப்பு, அந்த டிக்கெட்டும் ஓபன் ஆகி இருந்தது. சப்போஸ் நீங்க மார்ச்ல வந்து தர்ஷன் போறீங்க, உங்ககிட்ட எந்த டிக்கெட்டும் இல்ல, ரூம்ஸ் இல்ல அப்படின்னா என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணீங்களா, உங்களுக்கு எரர் வந்துச்சா, டிக்கெட் கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைச்சு ரூம்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா கூட வந்து திருமலையில போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல ரூம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் ஒரு சில ரூம்ஸ் நமக்கு வந்து ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து கீழ் திருப்பதியில் நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ரூம்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு நாளுமே கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு தர்ஷன் போகிற பிளான் இருக்குது, ஆனால் எந்த டிக்கெட்டுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, கீழ் திருப்பதியில் டெய்லியுமே ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள, மதியானம் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 3 கவுண்டர்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஆவரேஜாக ஒரு 15,000 டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க லைனில் நின்று தனித்தனியாக தான் நம்ம டிக்கெட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் இந்த டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம் அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வாங்க முடியும். இது தவிர நமக்கு அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இந்த டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். இதோட லைவ் அப்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே எவ்வளோ டிக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து டிக்கெட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி 0 அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம டிக்கெட் வாங்கினோம் அப்படின்னா நாளைக்கு தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும். ஸோ ஒரு நாள் ப்ரீரியராக தான் கொடுக்குறாங்க. முன்ன மாதிரி நம்ம வாங்கின அன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி டிக்கெட்ஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நாளைக்கு சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு மேலே மேக்ஸிமம் ஸ்லாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. சில நேரங்களில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்க அன்னன்னைக்கு வந்து ஸ்லாட் என்ன போடுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். இதை தவிர நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறீங்க, ஸோ நடந்து போகிறவங்களுக்கான டோக்கன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான டிக்கெட்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கிடைக்கும். ஆனால் இந்த டிக்கெட் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் வந்து நடந்து போயிட்டு 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்எஸ்டி டோக்கன், இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை டோக்கன் ரெண்டுக்குமே ஒரே என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு, அதாவது ஒரே நேரம் தான் ஆகும், ஒரே என்ட்ரன்ஸில் தான் நம்ம தர்ஷன் போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீரியாரிட்டி கொடுப்பாங்க, நம்ம சீக்கிரம் தர்ஷன் பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி கிடையாதுங்க. ஓரளவுக்கு வீக் டேஸாக இருந்தால் நமக்கு ஆவரேஜாக இருக்கும். வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு மினிமமாக ஒரு 3லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் பார்த்துடலாம். இதுவே நேரடி சர்வ தரிசனம்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் க்ரௌட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிக்கெட் கிடைக்கலன்னா கூட நேரடி சர்வ தரிசனம் ஜாயின் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி 3 நாட்களில் போகிறீங்க, வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மார்ச் மாதத்தில் போகிறீங்க, டிக்கெட் எதுவும் இல்லை அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி போல் வந்து கொடுப்பாங்க. அதனால் 12 to 2 அப்படிங்கிற டைம் இஷ்யூ டைமாக வச்சுக்கோங்க. ஸோ டிக்கெட்ஸ் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். தேவைப்படுறவங்க இந்த தரிசனம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தாண்டி நமக்கு ஆன்லைனில் ஏதாவது டிக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் தினமுமே நமக்கு காலையில் 9 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா நம்ம டொனேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்னன்னைக்கு ஷெடியூல் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணி ஈவினிங் 4 மணிக்கு தர்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணணும், ப்ளஸ் 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் எல்லாராலையுமே புக் பண்ண முடியாது. ஸோ தேவைப்படுறவங்க அது புக் பண்ணிக்கோங்க, மற்றவங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரூம்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருமலையில் காலையில் 5 மணிலேருந்து சிஆர் ஆஃபீஸில் நமக்கு ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. வீக் டேஸ்லாம் ரொம்ப நார்மலாகவே ரூம்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுனாலும் நம்ம வந்து கவுண்டர் ஓப்பனில் இருக்கும், ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நாங்கள் தர்ஷன் போகிறோம், ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
அப்படி வந்து நீங்கள் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குன்னா நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க அந்த ரூம்ஸ் இதில் வந்து ரிசப்ஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணவங்க திருமலையில் ஏஆர்பி கவுண்டரில் போய்ட்டு உங்களோட ரூம் காப்பியை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலாட் ஆகிரும். புக் பண்ண நம்பருக்கு உங்களுக்கு ரூம் எங்கே அலாட் ஆகிருக்குன்னு வந்திருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களோட ரூம் கீஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். இப்போ திருமலா திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணோனாலே மஸ்ட்டாக நம்ம 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் வந்து டிக்கெட்டே புக் பண்ணலன்னா நீங்கள் ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா புக்கிங்ஸுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மே மாதத்துக்கான ரூம்ஸ் புக்கிங் வரைக்கும் முடிஞ்சது. ஸோ இந்த முறை 300 தர்ஷன் டிக்கெட்டில் நிறைய எரர் இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேபி வந்து சம்மர் லீவ் அப்படிங்கிறதுனால கூட புக்கிங் ரஷ் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கல மே மந்த்துக்கு அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிற விசேஷ ஹோமம் டிக்கெட் ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த மந்த்து புக்கிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எரர் வந்துச்சா இல்லை டிக்கெட் கிடைச்சதா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா மேபி நெக்ஸ்ட் புக்கிங்கில் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் லக்கி டிப் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி டெய்லியுமே நமக்கு ஆஃப்லைன்லேயும் வந்து இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆன்லைனில் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஆஃப்லைன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஆன்லைனில் சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதனா அப்படின்னு சொல்லிட்டு 4 சேவாக்கள் மட்டும்தான் இருக்கும். திருப்பாவாட சேவா வந்து நமக்கு வியாழக்கிழமை நடக்கும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவா, திருப்பாவாட சேவா எதுவும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து புதன்கிழமையில் திருமலைக்கு தர்ஷன் போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில் நமக்கு வந்து 11 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 மணி வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 6 மணிக்கு வந்து உங்களுக்கு லைவாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கானது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ரோல்மெண்ட் டைம்னு சொல்லிட்டு காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். 5:30 மணிக்கு மேலே வந்து அந்த லக்கி டிப் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. 6 மணிக்கு மேலே ரிசல்ட் வந்துடும். இது சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டரில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு சேவா மட்டும்தான் நம்ம ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து சுப்ரபாத சேவா ஆஃப்லைன்லேயும் இருக்கும். தோமால சேவா, அர்ச்சனா இது வந்து ஆன்லைனில் 10 டிக்கெட், ஆஃப்லைனில் 10 டிக்கெட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. திருப்பாவாட சேவாவுக்கு மொத்தமாக ஒரு 25 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப்லைன்லேயே நம்ம கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் இது எப்படின்னா, இந்த கல்யாணோற்சவம் செலக்ட் ஆனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து திரும்பியும் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே நம்ம 180 நாள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீதி சேவாக்கள் தான் நம்ம வந்து சாமியை வந்து பக்கமாக பார்க்குற மாதிரி இருக்கும். கல்யாணோற்சவம் எப்பயும் போல் சேவா பார்த்துட்டு நம்ம தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய லக்கி டிப் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் கிடைக்காதவங்களுக்கும் நிறைய பேத்துக்கு ஆஃப்லைன்லேயும் கிடச்சிருக்கு. அதே போல் நேற்று பேமெண்ட் பண்ண நிறைய பேருக்கும் 300 தர்ஷனத்தில் பேமெண்ட் வந்து போயிடுச்சு, ஆனால் டிக்கெட் வரலன்னு சொல்லிட்டும் நிறைய பேருக்கு எரர் இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா சேம் டே கூட சில பேருக்கு ரீஃபண்ட் ஆகும், சில பேருக்கு 3 to 5 டேஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் போகலை அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நேற்று வந்து எரர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் ட்ரெயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். விழுப்புரம், காட்பாடி, திருப்பதி ரயில் சேவை வந்து மாற்றப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது February 23, அதே மாதிரி 27, மார்ச் வந்து 2, 6, 9, 16, 13, 16 இந்த மாதிரி தேதிகளில் வந்து, அதே மாதிரி ஏப்ரல்லையும் கொடுத்துருக்காங்க. இது அதிகாலையில் 5:45 வந்து பார்த்திங்கன்னா புறப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து பகுதி அளவில் ரத்து செய்யப்பட்டிருக்கதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து காட்பாடியில் இந்த ட்ரெயின் நிற்கும். மேபி இந்த ட்ரெயினில் போகிறவங்க இந்த இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் திருப்பதி டு விழுப்புரம் ரயில் சேவையும் மாற்றப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்ச் மாதத்துலேயும் சேம் அதே மாதிரி டேட் வந்து பகல் 1:40 மணிக்கு புறப்படும். திருப்பதி டு விழுப்புரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து பகுதியளவில் ரத்து செய்யப்பட்டு காட்பாடியிலிருந்து மாலை 4:45 வந்து பார்த்திங்கன்னா புறப்படும் அப்படிங்கிற மாதிரி தெற்கு ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் திருமலையில் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தெப்போற்சவ விழா வந்து புஷ்கரணி குளத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்போலேருந்து உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா நாளைக்கு February 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புஷ்கரணியில் வந்து நடக்கும். இதுக்கு டிக்கெட் நம்ம புக் பண்ணோம், ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் புக் பண்ணலனா கூட வெளியிலேருந்து பார்க்க முடியும். இதுக்கான ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி புஷ்கரணியில் குளிக்கிறதுக்கும் வந்து அலௌடு கிடையாது. ஏன்னா தெப்போற்சவ விழா நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளியில் நின்று கூட வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வந்து நைட்டுக்கு வந்து இந்த தெப்போற்சவ விழா வந்து பார்க்க முடியும். தெப்போற்சவம் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 26, 24 தேதிகளில் வந்து சகஸ்கர தீபலங்கார சேவாவும், பிப்ரவரி 28 தேதி, மார்ச் 1, 2 ஆகிய தேதிகளில் ஆர்ஜித பிரம்மோற்சவமும் டிடிடி வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே ரிலீஸ் ஆகியிருக்காது. அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் தர்ஷன் போகிறவங்க கண்டிப்பாக வந்து தெப்போற்சவ விழா வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேரடி சர்வதர்ஷனை பொறுத்த வரைக்கும் 25 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நேற்று 74,902 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 12 மணி நேரத்தில் நேரடி சர்வதர்ஷனம் நீங்கள் வந்து பார்த்துடலாம். இதே 300 தர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். இந்த டைம் ஒரு டைமுக்கு மாறும். சில நேரம் சீக்கிரமாகவும் பார்த்துட்டு வரலாம், சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.